மனிதர்கள் நம்ம ஏமாற்றுவார்களா? மனிதர்களால் ஏமாற்றம் வருமான்னு கேட்டால் இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லுவீங்க, நான் அதை அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில். பீப்புள் ஹவ் டிஸப்பாயிண்டட் மீ. பெரிய ஏமாற்றத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம சொல்லுவோம். பிள்ளைங்க வந்து பெற்றோரை ரொம்ப நம்புகிறாங்க, பெற்றோர் கூட பிள்ளைகளை ரொம்ப நம்புகிறாங்க. ஆனால் நிறைய வேளையில் இதுவே என்னவா மாறிடணும், ஏமாற்றமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று. இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடம் போகிறது. என் கூட படிக்கிறேன் என் பெண் பிள்ளையை பார்க்க போகிறேன்னு ஒரு பிள்ளை சொல்லிட்டு கடைசியில் வேறு ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாரு. உங்கள் பொண்ணு வந்து ஒரு பையனோட பைக்கில் போயிட்டு இருக்கான்னா அப்பா அம்மாவுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்குமா? பரவாயில்ல, என் பொண்ணு ரொம்ப வளர்ந்துட்டா, பைக்கிலலாம் போகிறா. நான் நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, என்னங்க இவன் எவ்வளோ நம்பினங்க என் பிள்ளைய, என் நம்பி காசு கொடுத்து அனுப்புனங்க, பெர்மிஷன் கொடுத்து அனுப்புனேன், என்னையே ஏமாற்றிட்டா, என்னுடைய நம்பிக்கையை உடைச்சிட்டான்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஒரு பிள்ளைய ஒரு பையனை காலேஜுக்கு அனுப்புகிறாங்கங்க, அதுக்கு வட்டிக்கு கடன் வாங்கி பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி என் பையன் நல்லா படிக்கணும் அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நாளில் வந்து சொல்கிறான், மம்மி எனக்கு வந்து வெயிலில் நின்று பஸ்ஸில் வர முடியல, எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க, நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். உடனே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த லோன். அது கேட்குற பைக் என்ன, டிவிஎஸ் 50 கேட்குறான். சரி நம்ம பிள்ளையாச்சே, நம்ம ஓட்டாத பைக்கை பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போம், அவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா படிக்கட்டும், நல்லா வாழட்டும் அப்படின்னு பைக்கை பையன்ட்ட வாங்கி கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் செய்தி வருது, அவன் பைக்கில் காலேஜுக்கு தான் போகிறதில்ல, மற்ற எல்லா இடத்துக்கும் போகிறான். எப்படிங்க இருக்கும் பெற்றோருக்கு? பிள்ளைகள் வந்து வழி தப்பி போகும்போது பெற்றோருக்கு ரொம்ப துக்கம். அவங்க நம்பினாங்க, அந்த பிள்ளைய 100க்கு 100 நம்பினாங்க. அந்த பிள்ளைக்கு அத்தனை ஃப்ரீடம் கொடுத்தாங்க, எல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுத்தாங்க, அப்படியே நம்பினாங்கங்க. சில பேர் வெளியில் கூட பெருமையாக போய் சொல்லியிருப்பாங்க, கடவுள் கிருபை, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, என் பிள்ளைங்களாம் தப்பு பண்ண மாட்டாங்க, என் பிள்ளை ரொம்ப கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளை, அடக்க ஒடுக்கமான பிள்ளை, என் பிள்ளை அப்படி இப்படி தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டான், தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டான், அப்படிலாம் பெருமையாக பெற்றோர் வந்து பேசுறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். எல்லாம் பேசி முடிச்ச பிறகு செய்தி வருது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் உங்கள் பிள்ளை வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னால் அந்த பெற்றோரால் ஏற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா?